எப்படி குளிக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அடிப்படையில், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடிப்படையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறிய பிள்ளைகளிலிருந்து இதை கற்றுக் கொடுத்தால் அவர்களுடைய மரணம் வரை இந்த விஷயங்கள் அவர்கள் கடைபிடிப்பார்கள். அப்ப அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரம், அவர்கள் ஒரு நாளுக்கு பல முறை குளித்தாலும் சரி, அவர்கள் மரணம் வரை எவ்வளவு நாள் குளிக்கிறார்களோ அத்துணை நன்மைகளை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த நன்மை வந்து சேரும். சுபஹானல்லாஹ். அப்ப குளிக்கக்கூடிய ஒரு அம்சத்துக்கும் ஒரு காரியத்துக்கும் நன்மை இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அந்த குளிக்கக்கூடிய அந்த இபாதத்தில் சில துஆக்கள் அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, குளிப்பதற்கு முன்பாக wudu செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்போ பிஸ்மில்லாஹ் என்று சொன்ன பிறகு wudu செய்த பிறகு நம்ம என்ன துஆ படிக்கிறோமோ அதே துஆ தான் குளித்த பிறகு இந்த துஆவை படிக்க வேண்டும். அதே போன்று சுன்னாக்களில் ஒன்று என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில சுன்னாக்களில் ஒன்று என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் குளிக்கும் பொழுது 1.5 லிட்டர் மட்டும்தான் அந்த தண்ணீரை தான் குளிப்பாங்க. wudu செய்யும் பொழுது ஒரு சா, இன்னைக்கு அளவு பார்த்து ஒரு சா அப்படின்னு சொன்னா ஒரு எடை போடக்கூடிய ஒரு பொருள், அந்த ஒரு சாவுடைய எடை எவ்வளவு அப்படின்னு சொன்னா 250 மில்லி லிட்டர், ஒரு 1/4 லிட்டர் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் அதை wudu செய்வாங்க. 1/4 லிட்டர் ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபாய்க்கு பாட்டில் கிடைக்கும் பாருங்க, அந்த 250 மில்லி லிட்டர் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் wudu செய்வார்கள். 1.5 லிட்டர்ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக குளிப்பார்கள். இது நம் மீது கடமை அல்ல, ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வளவு தண்ணீரை அளவுக்கு மீறி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தான் இந்த சட்டம். அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் நன்றாக கவனத்தில் வைத்து தண்ணீரை வீணாக்காமல், என்று சொன்னால் ஒரு சஹாபி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு சஹாபிட்ட சொல்றாங்க, நீங்க 6 wudu செஞ்சாலும் தண்ணீர் அதிகமா எடுத்து wudu செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் 6 ஓடிக்கொண்டுதான் இருக்குது, தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்குது, அந்த இடத்துலயும் நாங்க தண்ணீர் அதிகமா எடுக்க கூடாதா? இல்ல, உங்களுக்கு தேவையில்லாமல் அளவுக்கு மீறி தண்ணீரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். தண்ணீருடைய விஷயத்தில் அதிகமாக வீண் விரயம் செய்யாதீர்கள். அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு வைத்து, அதனால்தான் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய வேண்டும். அதுதான் இந்த ஜும்மாவுடைய தினத்திலும் நம்ம ஒரு போஸ்டர், ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டுக்கணும். மறுபடியும் இதை இன்ஷா அல்லாஹ் வாங்கிட்டு நம்மளுடைய வீட்டில் இதை படிச்சுட்டு மனப்பாடம் செஞ்சுட்டு நம்மளுடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் குளிக்கும் பொழுது இந்த விஷயத்தை நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ரஹ்மான் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து நன்றாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் wudu, தொழுகை, இபாதத் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நல்ல முறையில் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தார் புரிவானாக.